அனைவருக்கும் மாலை வணக்கம். குருச்சரணம், குருவே துணை. அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு 6ஆம் நட்சத்திரமாக வருவது கேட்டை நட்சத்திரம். வணங்க வேண்டிய தெய்வம் வராக பெருமான். வராக பெருமானுக்கு பன்னீர் ரோஜாக்களால் நீங்கள் அலங்காரம், அபிஷேகம், அதாவது அதுக்கு பூக்களை தூவி மலர் தூவி இந்த பன்னீர் மலரால் நீங்கள் அர்ச்சனை செய்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சாப்பிட்லாம் அப்படின்பது வல்லாரை அண்ட் செர்ரி பழம். இதை நீங்கள் தானமாக தரலாம், சாப்பிடவும் செய்யலாம். நீங்கள் வல்லாரைக்கீரை சாப்பிட உங்களுக்கு என்ன ஆகும்னா கேட்டை நட்சத்திரம் இயங்க ஆரம்பிக்கும். இயங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அப்போ அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் வாய்ந்த நட்சத்திரம் ஏதாவது இருந்தாலும் அதையும் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம், தானமாக செய்யலாம். சரிங்களா? சரி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.